வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு போயிடலாம். ராமதாஸினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கிட்டத்தட்ட வாசிச்சுட்டாரு. ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு பட்டியலையே அன்புமணியை நோக்கி என்னென்னலாம் பண்ணாரு, வீட்டில் என்ன பண்றாரு, கட்சியில் என்ன பண்றாரு, இதெல்லாம் எதனுடைய தொடர்ச்சியாக வருது அப்படின்னா, சமீபத்தில் தர்மபுரியில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் அன்புமணி கலந்துட்டு பேசுறாரு. பேசிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எதுக்கு தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும், எனக்கெல்லாம் ஒரு மாசம் தூக்கமே வரல, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன், அப்பாவோட ஆசை நிறைவேற்றது தானே நான் இருக்கேன், கட்சியை வளர்க்கறது தானே நான் இருக்கேன், ஐயாவோட கொள்கைகள் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றது தானே நான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் என்ன இப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் பேசினாரு. இப்படியெல்லாம் பேசி அன்புமணி அனுதாபம் தேடுறாரு. அவர் யோகியதை என்ன, ஒரு லட்சணம் என்னன்றத ராமதாஸ் நீங்க புட்டு புட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்கலாம் இதை? வழக்கமா இந்த மாதிரியான குடும்ப கட்சிகள்ல இது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இந்தியா முழுவதுமே இருக்கு. வடக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அஜித் பவார், அப்புறம் சரத்பவார். சரத்பவார் அஜித் பவார் இப்பவும் 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறார். சந்திச்சுலாம் செய்வாங்களா? ஆமாம். சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே அவங்க தான் அடுத்த வாரிசு அப்படின்றது இவருக்கு பிடிக்கல. இப்படி ஒரு பிரச்சனை. அதனால இவரே வாழ்த்தி அவரை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதானி வீட்டிலெல்லாம் சந்தித்தது குறித்த செய்திகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதே போல் முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் அந்த பிரச்சனை. முலாயம் சிங் யாதவ் ஓரம் கட்டிட்டு அகிலேஷ் யாதவ் கட்சியை கைப்பற்றாரு. ஆனால் அதனுடைய விலை 2017 சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி தோல்வி அடையுது. இப்படி இந்தியா முழு, அப்புறம் நீங்கள் சிந்தியா ஃபேமிலி, குவாலியர் ராஜமாதான்னு சொல்லக்கூடிய அந்த ராணி வம்சம், அந்த குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிர் ஆதித்யா சிந்தியா, அவர் காங்கிரஸ், அவங்க ட்ரெடிஷ்னலாக காங்கிரஸ், அவங்க காங்கிரஸ்லேருந்து அவர் பிஜேபி போகிறாரு. இப்படிலாம் மகாராஷ்டிரால சிவசேனாலையுமே ராஜ் தாக்கரே வந்தாரு. ராஜ் தாக்கரே வரும்போது அவருக்கு போட்டியா இவர் பால் தாக்கரே தன்னை முன்னிறுத்தலன்னு சொல்லி அவரு தனியா போனாரு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவில் இப்போ நீங்கள் எம்என்சி கார்பரேட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகள்லாம் சிஇஓ, எம்டி, இந்த மாதிரி தலைமை நிர்வாக அதிகாரிகள் அந்த கம்பெனியினுடைய ப்ரமோட்டர்ஸு, கம்பெனியுடைய ஓனர்ஸ் அவங்க இருக்க மாட்டாங்க. யார் ப்ரொஃபஷனலும் அவங்க இருப்பாங்க. இப்போ சுந்தர் பிச்சை கூகுளுக்கு ஓனரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே போல் நாளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஓனரா மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னா இல்லை. அதே போல் பெப்சிக்கு இந்திரா நூயி இருந்தாங்க, அவங்க ஓனரானா இல்லை. அங்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்குது. ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பொருத்தமானவங்களோ அவங்கள கொண்டு நிறுத்தணும் அப்படின்றது தான். குடும்பம் தான் நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையாது. இந்திய கம்பெனிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லா கம்பெனிகள்லையும் கம்பெனி ஓனர்ஸ் தான் சிஇஓவோ எம்டியாவோ அநேகமாக இருப்பாங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பாங்க. டே டு டே ரொட்டீன் ஒர்க்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. இந்தியாவினுடைய இந்த பார்ப்பனிய குடும்ப சமூக அமைப்பு இருக்கு இல்லையா, ஒரு ஆணாதிக்க தந்தை வழி சமூக அமைப்பு, அந்த அமைப்பு தான் இங்கே கார்ப்பரேட் கலாச்சாரத்திலே இருக்கும் பொழுது அது அரசியல் கட்சிகள்லையும் பிரதிபலிக்கிறது அப்படின்றது. பாமகவே ஒரு கம்பெனியாக தான் பார்க்கணுமா? கம்பெனின்னு சொல்ல வரல, இதற்கு பின்னாடி உள்ள சைக்காலஜியை பற்றி சொல்கிறேன். அதனால் மற்ற நாடுகளில் கார்பரேட் கம்பெனிகளில் சிஇஓக்கள் ப்ரொஃபஷனல்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க புதுசாக யோசிப்பாங்க, க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. என்ன மார்க்கெட்டில் தேவையோ இல்லை பிராண்டிங் பண்ணுறதோ இதெல்லாம் பக்காவாக செய்வாங்க. இங்கே உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம சரவணா ஸ்டோர் எடுத்துக்கங்க. சரவணா ஸ்டோர் இப்போ மாறி இருக்குது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலியில் நம்ம அது என்ன அங்காடி தெரு படம் பார்த்தீங்க இல்லையா, அங்காடி தெருவில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தான் ஆள் பிடிப்பாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களை பிடிச்சிட்டு சென்னையில் வேலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்கள தான் போட்டு வைப்பாங்க. நான் முன்னாடி புதிய கலாச்சாரம் வேலைக்காக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கிற தொழிலாளி ஒரு அனுபவத்தை சொன்னார். சரவணா ஸ்டோர் இதயம் பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகை வந்துக்கிட்டு இருந்துச்சு, இதயம் பேசுகிறது. அது யாருன்னா மணியன் ஒருத்தர். அவர் உலகம் முழுக்க சுற்றுலா போகிறாக தான்
முதல் டூரிஸ்ட் தமிழன் அவர் வந்து சொல்லலாம். ரஷ்யாவுக்கு போனேன், அமெரிக்கா போனேன், ஜப்பான் போனேன், அங்கே இட்லி சாம்பாருக்காக எப்படி அலைஞ்சேன், இதெல்லாம் பயண அனுபவங்களாக எழுதி ஃபேமஸ் ஆனவர் தான் மணியன். அவருடைய பத்திரிக்கை இதயம் பேசுகிறது. அதை வந்து அண்ணாச்சி வாங்குறாரு, சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வாங்கி வந்து நடத்துகிறாரு. நடத்திட்டு சரவணா ஸ்டோர் வர்றவங்களுக்குலாம் அந்த பத்திரிக்கையை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாரு. ப்ரெஸ்ஸில் யாரை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், சென்னையில் வந்து ப்ரெஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் ப்ரொஃபஷனலாக அவங்கள அந்த தொழிலாளிகளை தான் வந்து வச்சுக்குவாங்க, அனுபவம் வாய்ந்த தொழிலாளிகள். ஏன்னா அது வந்து ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு வேலை. சிலிண்டர்கள் நீங்கள் கையை விட்டீங்கன்னா கை வந்து போயிடும். அதுலேயும் கூட வந்து தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வைக்கணும்னு சொன்னால், அந்த தொழிலாளி என்ன சொன்னார், சார் நான் வேலை பார்க்கும்போது என்னை போட்டாங்க, ஆனால் எல்லாம் வந்து அவங்க குரூப்பே வந்து கூட்டாடுறாங்க, அந்த பசங்கள்லாம் மெஷின் பக்கத்துலேயே நிற்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க, அவங்களுக்கு வேலையும் சொல்லி தர முடியல. சென்னை கல்ச்சர்ன்றது வேற, யார் வேலை தெரிஞ்சவங்களும் அவங்கள தான் எடுப்போமே தவிர இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். இது வந்து சரவணா ஸ்டோருடைய ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது பல தொழில் நிறுவனங்களில் வந்து இருக்குது. அரசியலில் பிரதிபலிக்கிறதுல நல்ல உதாரணம் வந்து பாமக வந்து பாமகவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ராமதாஸ் வந்து இப்படி குமரி வெடிக்கிறார் இல்லையா, அவர் வெடித்து சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப வந்து முக்கியமானது. நான் கூட்டிய நிர்வாக குழுவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுதே நான் செத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வந்து போய் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து மூந்தன் பரசுராமனை வந்து இளைஞரணி தலைவராக நியமித்ததற்காக வந்து அந்த பிரச்சனை வந்தபோது என் மனைவி மீது வந்து சொந்த தாய் மீதே வந்து பாட்டில் வீசினாரு. சோடா பாட்டில் ஜியருக்கு அப்புறம் திரும்ப அன்புமணி தான் பாட்டில் வீசி. ஆமாம், பாட்டில் வீசியிருக்கிறாரு. அந்த பாட்டில் நல்ல வேலையாக வந்து அம்மா மேலே படலை, அது வந்து சோரில் பட்டுது. இது வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஒரு நிர்வாக குழுவில் வந்து ஒரு நிர்வாகியை வந்து ஃப்ரீயாக பேசுங்கன்னு சொல்கிறாரு ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ். பேசும்போது அவர் வந்து அன்புமணியை வந்து குதறி வச்சிடுறாரு. திரும்ப பதிலுக்கு அந்த நிர்வாகி வந்து அன்புமணியை குதறி வச்சிடுறாரு. நான் தலைவராக இருக்கும்போது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நேருக்கு முன்னாடி சொல்றதுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா கடிதம் எழுதுங்க, இப்படிலாம் சொல்றேன். இவருக்கு வந்து தலைமை பண்பே வந்து இல்லை. இவர் வந்து எங்கேயாவது கூட்டத்துக்கு போறாருன்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றாரு, யார் வரா, யார் இவரை சந்திக்கணும், இதுவும் நிறுவனருக்கு இவர் ஆர்டர் போடுறாரு அப்படின்ற இதெல்லாம் வந்து சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய சத்தியத்தை மீறி 35 வயசுல ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆக்குனது வந்து மிகப்பெரிய தவறு. என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னா, என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க, வந்தா என்னை வந்து முச்சந்தியில வச்சு நீங்க சவுக்கால் அடிங்க அப்படின்னு டைலாக் விட்டவர். அந்த ஞானோதயம் வந்து இப்பதான் வந்து வந்திருக்குது. இப்ப பாமக என்ற கண்ணாடி மாளிகை வந்து உடைந்து சுக்குநூறாக உடைந்து விட்டது அப்படின்னு ஓமையெல்லாம் வந்து பேசுறாரு. உடைச்சது அன்புமணின்னு சொல்றாரு. உடைச்சது இந்த வெங்காய ஓமையெல்லாம் எதுக்கு? நீங்க ஆரம்பத்துல இருந்தே பையனை கூட்டிட்டு வரீங்க. இப்ப பாமக அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கட்சி மட்டுமல்ல, வன்னியர் சங்கம் இருக்கு, வன்னியர் சங்கத்துக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுகளில் யாரெல்லாம் வந்து அறங்காவலர்களாக நியமிக்கணும், இதுல எல்லாம் பஞ்சாயத்து இருக்கு. இதுல யாரெல்லாம் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வர்றது, மகள் வழி பேரனை கொண்டு வர்றதா? அன்புமணி ராமதாஸுக்கு வந்து மகள்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மகன்கள் வந்து இல்லை. அப்புறம் சௌமியா அன்புமணி இருக்கிறாங்க. இப்படி அவங்க குடும்பங்களுக்குள்ள வந்து மோதல் பிரச்சனை வந்து இருக்குது. அதுவும் இதுல வந்து கலந்துருக்குது. சொத்து பிரச்சனையும் வந்து கலந்துருக்குது. அதாவது வன்னியர் அறக்கட்டளை சொத்து அறக்கட்டளை பிரச்சனையும் கலந்துருக்குது. அடுத்தது வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கிறனோ பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்குது. ராமதாஸ் வந்து இன்றைக்கு வந்து அவங்க சொல்ற கணக்கு 2 கோடி வன்னியர்கள், 2 கோடி வன்னியர்கள் இன்னைக்கு சோகத்துல இருக்கிறாங்கன்னு ஒரு தொண்டர் கடிதம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வந்து ராமதாஸ் வந்து அதை பிரஸ் வாசிக்கிறாங்க, படிச்சு காமிக்கிறாரு. இன்றைக்கு இந்த 2 கோடி வன்னியர்களும் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, 90களுக்கு முன்னாடி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் அமைப்புகள்ல இருந்திருக்கிறாங்க, இடதுசாரி முற்போக்கு அமைப்புகள்ல இருந்திருக்கிறாங்க. அப்போ வன்னியர் பட்டியலினத்தவர் திருமணம் என்பது வந்து சாதாரணமானது. காதல் திருமணம் அவங்களுக்குள்ள செய்துக்கிறது இருக்கு இல்லையா, அது பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து கிடையாது. நீங்க சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு முறை நான் வந்து வினவில் நான் இங்கே இருந்தபோது ஒரு சர்வே எடுத்தோம். நாயக்கன்கோட்டா இளவரசன் மரணத்தின் போது சர்வே எடுத்த போது, சென்னையினுடைய சுற்றுவட்டாரத்துல எல்லாம் சர்வே எடுத்த போது பல இடங்கள்ல வந்து வன்னியர் எஸ்சி ஃபேமிலி வாழ்றத வந்து பார்த்துருக்கோம். 1-2 பேர் இல்லை, பல கணிசமான அளவில் வந்து இருந்தாங்க. அப்படி ஒரு கல்ச்சர் வந்து இருந்தது. அப்படி முற்போக்காக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து ஒரு சாதியத்தின் பக்கம் வந்து இழுத்து கொண்டு வந்தது வந்து ராமதாஸுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வன்னியர் சங்கம்னு ஆரம்பிச்சு வந்து நடத்துறாரு. ராமதாஸுடைய இன்னொரு சைக்காலஜி வந்து உளவியல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால்,
இந்த கட்சியை வந்து கால் வலிக்க வந்து 90,000 கிராமங்களுக்கு வந்து 95,000 கிராமங்களுக்கு வாக்கியா வரப்பு ஹரிகேன் லேம்போட வந்து பஸ்ஸில் வந்து நின்றுக்கிட்டு எல்லாம் போய் வந்து மக்களை பார்த்து சந்தித்து வந்து வளர்த்த கட்சி அப்படின்னு சொல்லி அவர் அப்படி கஷ்டப்பட்டாருன்றது வந்து உண்மை. ஒரு முறை வந்து என்னுடைய தம்பி வந்து வேப்பூர்னு ஒரு கிராமம், அது வந்து அரியலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கும்போது அங்கே வந்து ஓலைப்பாடின்னு ஒரு கிராமம், குடிசைகள் நிறைந்த கிராமம், அங்கே வன்னியர்களும் இருக்கிறாங்க, பட்டியலினத்தவரும் இருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு ராமதாஸ் 2 முறை வந்திருக்கிறார். ஒரு பக்கா கிராமம். அந்த கிராமத்தில் வந்து அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு. அதில் நீங்கள் சொன்ன அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியிருக்கிறாங்க. இப்படி வன்னியர் சங்கத்தை வந்து ஒரு பழைய வன்னியர் சங்கத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு வீச்சை வந்து ராமதாஸ் வந்து உண்மையிலே களப்பணி ஆற்றி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக உருவாக்குனாரு அப்படின்றது உண்மை. அதன் பிறகு கட்சியாக மாற்றுறாரு. கட்சியாக மாற்றும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை ஒரு முற்போக்கு போராளியாக வந்து நிறுத்துறாங்க. யார் நிறுத்துறாங்கன்னா, இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை விட்டுருங்க. சீமானை இப்போ வந்து குச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பருவம். உங்களுக்கு தெரியாம ஒரு சீமான் அப்ப கூட இருந்திருப்பாரு, ஐயா கூட தான். அவரு கூட கட்சி ஆரம்பி கூட்டு வந்திருப்பாரு. சொல்ல முடியாது. சீமானுக்கு இன்னைக்கு 60 வயசு இல்ல. 60 வயசும்போது அப்ப 90ல வந்து ஒரு 20களில் இருந்திருப்பாரு. சரி, அப்ப 20 வயசுல கூட குச்சியை சாப்பிட்டுக்கிட்டாரா இருக்கட்டும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நான் தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு அவங்க பேரெல்லாம் சொன்னா சங்கடமா இருக்குமான்னு தெரியல, நிரப்பிரிகை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணியரசன், தோழர் தியாகு, அப்புறம் பழமலை, கல்யாணி, இப்படி வந்து பல பேரும் வந்து ராமதாஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து கொள்கை அறிக்கை எழுதி கொடுக்குறாங்க. எப்படி வந்து கல்யாண சுந்தரம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாயசம்னு ஒரு கொள்கையை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் வந்து சிபிஐ கட்சி தலைவர். சிபிஐ கட்சி தலைவர் தான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து தத்துவத்தையே வந்து தானமாக அளிக்கிறார். அதுதான் வந்து எம்ஜிஆர் வந்து எங்களுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாயசம்னு சொல்லுவார். அதே போன்று வந்து இவர்கள் இந்த முற்போக்கு அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம், அதில் வந்து மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இந்த படம் போட்டு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, கொள்கை அறிக்கை வெளியிடுறாங்க, கூட்டங்கள் நடத்துகிறாங்க. திமுக, அதிமுகவை வந்து ஃப்ரண்டலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 91ல் வந்து நாங்கள் தான் மாற்று தமிழகத்தை ஆளப்போகின்ற புதிய கட்சி அப்படின்னு சொல்லி 3வது அணியெல்லாம் வந்து அமைக்கிறாங்க. அந்த 3வது அணியில் வந்து முஸ்லீம் லீக், பழனி பாபா, அப்புறம் மற்ற உதிரி கட்சிகள் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ஒரு தேர்ட் ஃப்ரண்டா கட்டமைக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட இருந்து ஈழ போராளிகளுக்கு துரோகம் இழைத்த பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பாமகல சேர்றாரு. தினப்புரட்சின்னு ஒரு பத்திரிகை வந்து அப்ப நடத்திட்டு இருந்தாங்க. அந்த தினப்புரட்சியில வந்து ஜெயலலிதாவையும் கலைஞரையும் வந்து ரொம்ப கேவலமா எவ்வளவு பேச முடியுமோ அந்த அளவு ஒரு மூன்றாந்தர தரந்தாழ்ந்த பிரச்சாரத்தை வந்து விமர்சனங்கள் என்ற பேர்ல வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் அவர் வந்து வாராரு. ஆனால் உண்மையிலேயே வந்து அன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அப்படி வந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சியாக இருந்ததா அப்படின்னு வந்து இல்லை. அது ஒரு நேம் சேக்குக்கு தான் இருந்ததே தவிர உண்மையில் அது வந்து வன்னியர் சாதி மக்களை சார்ந்து தான் வந்து இருந்தது. இப்படி ப்ரமோட் பண்ணுறாரு. பின்னாடி திருமாவளவனோட சேர்றாரு, திருமாவளவனோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறாரு. இப்படிலாம் வந்து போயிட்டு இருக்குது. அப்புறம் பணத்தை தூக்குறாரு, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்து வராரு. திரும்ப வந்து எதிர்நிலைக்கு வந்து தீவிரமா சாதி அரசியல் வந்து கையில் எடுக்கிறாரு. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு வரைக்கும் அது வரைக்கும் வராரு. நம்ம இளவரசன் மரணத்தின் போது நாயக்கன் கொட்டாயம் இதெல்லாம் வந்து எரிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஜீன்ஸ் பேண்ட், கூலிங் கிளாஸ் போட்ட பட்டியல் இளைஞர்கள் வந்து வன்னிய பெண்களை வந்து குறிவைத்து காதலிக்கிறார்கள். இது வந்து மற்ற ஆதிக்க சாதிகள்லாம் ஒன்று சேர்க்கிறாரு. இதெல்லாம் வந்து செய்கிறாரு. இப்படி ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து ஒரு சாதியவாதியாகத்தான் இருந்திருக்கிறாரே தவிர, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரே தவிர, இந்த அறிஞர்கள்ட்ட இன்னைக்கு கேட்டா ஒத்துக்குவாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு அவருக்கு வந்து கொள்கை அறிக்கை எழுதி கொடுத்து அவருக்கு வந்து பாராட்டு பத்திரம் எடுத்தாங்களோ இன்றைக்கு அவர்கள் வந்து ஒத்துக்கொள்வார்கள். அவர் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை, முற்போக்கு போராளி இல்லை, சாதியவாதி தான் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அரசியல் தேர்தல் என்று வரும்போது முதல்ல தனித்து போட்டிட்டு 4-5 தொகுதிகள் வெற்றி பெறாங்க. அதன் பிறகு வந்து எந்த கட்சியில வேணாலும் வந்து நம்ம கூட்டணி சேரலாம், பேரம் பேசலாம். காலையில் ஒரு கட்சி கூட பேரம், சாயங்காலம் கட்சியில் ஒரு கூட்டணியோட பேரம். இப்படி வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு வந்து ஒரு அகராதி, ஒரு டிக்ஷனரி போட்டிங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாமகவுக்கு வந்து பொருந்தும். இன்னைக்கு திமுக, அதிமுக கூட்டணி சேருமானா சேராது. பிஜேபியோட காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி சேருமானா வந்து சேராது. ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும்
எந்த கட்சியிலேயும் அவங்கள கூட்டணி சேர மாட்டாங்க நீங்க வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அரசியல் வந்து சந்தர்ப்பத்தை வந்து கொண்டு வந்தார். எல்லாம் வந்து அதிகாரம், அரசியல் அதை வந்து பிடிக்கின்ற ஒரு ஒரு விருப்பம்தான் அதற்கு வந்து காரணம். இப்படியாக டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி டிராவல் பண்ணும்போதே வந்து மாறி மாறி வந்து இந்த சந்தர்ப்ப கூட்டணி அமைக்கும் பொழுதே அவங்களுடைய கிரெடிபிலிட்டி வந்து இழந்து போறாங்க. வாக்கு வங்கி என்பது வந்து 6-7% 5-4-3 அப்படின்னு வந்து குறையுது. இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் சொல்லுவது போல, ரவீந்திரன் துரைசாமி நீங்க ஒரு நேர்காணல் எடுத்தீங்கன்னா எந்த பேட்டியாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்கள் வந்து சாதியை பார்த்து தான் ஓட்டு போடுகிறார்கள். சாதி ரீதியான கன்சாலிடேஷன் தான் வந்து அதெல்லாம் வந்து சொல்லுவாரு. இது வந்து உண்மை அல்ல. இன்றைக்கு வன்னிய மக்கள் வந்து எவ்வளவு அவங்க பெரும்பான்மை சாதியாகவே வைத்து கொண்டாலும் அவர்கள் வந்து பாமகவுக்கு வாக்களிப்பதை விட அதிகமாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க. ஏன் விசிகாவுக்கு கூட அவங்க வந்து வாக்களிக்கிறாங்க. தர்மபுரியில 2 வாட்டி தொடர்ந்து தோத்ததுலயும் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். இப்ப சிதம்பரம் தேர்தலில் வந்து தோழர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இல்லையா, எனக்காக திமுகவினுடைய இருந்த வன்னிய தலைவர்கள்லாம் வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, இந்த நிலைமை மாறி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற அந்த அவர் உருவாக்கிட்டு இருக்கிற நரேட்டிவ் அப்படின்றது வந்து பொய்யானது. மக்கள் வந்து இப்ப அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகள் வந்து ஒரு பொதுவான கொள்கை அளவில் வந்து எந்த சமூகத்தையும் சாதியும் வந்து முன்னிறுத்துறதில்லை. ஆனால் ஜெயலலிதா காலத்தில் சசிகலா முக்குளத்தோர் இப்படிலாம் வந்து இருக்கும். மாவட்ட அளவில் வந்து சாதி பார்ப்பாங்க. எந்த சாதி பெரும்பான்மையும் அவங்க வேட்பாளராக நியமிப்பாங்க. லாபி இருக்கும், பட் தீர்மானிக்காது இருக்காது. ஒரு கொள்கை அளவில் இருக்காது. ஒரு பொதுவான தலைவராகவும் இருக்க மாட்டாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்ன்றதுனால அவர் வந்து ஒரு பெரும்பான்மை சாதியினுடைய பிரதிநிதியா திமுகவை வந்து ஆளல இல்லையா. ஜெயலலிதா கூட வந்து ஒரு சிறுபான்மை பார்ப்பன சாதியை சார்ந்தவர் தான். சசிகலா தான் முக்குலத்தோர்னு ஒரு கணிசமான சாதியை சார்ந்ததுனால அப்படி ஒரு சொல்ல முடியும் சார். ஜெயலலிதா அப்படி சொல்ல முடியாது. அதனால வந்து சாதி பார்த்து மக்கள் வந்து வாக்களிப்பதில்லை. இது ஒன்று. இது ஒன்று. இந்த மாற்றம் வந்து தமிழகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தோல்விகளின் காரணமாக நம்ம கூட்டணி அமைத்து நமக்கு வந்து கிடைக்க முடியல இப்படின்னு வரும்போது நம்ம வந்து தனித்து நின்று ஒரு அட்டம்ப்ட் எடுக்கலாம்னா 2016 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஜான் ஓராக்கிசாமி வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலை. இப்போ ராமதாஸினுடைய கோபம் வந்து என்னன்னா, நான் வந்து அப்படி காலார நடந்து கஷ்டப்பட்டு கட்சியை உருவாக்கி எல்லாம் வளர்த்து உருவாக்கி கேபினெட் மினிஸ்டர் ஆக்கி எல்லாம் பண்ணி உங்ககிட்ட கட்சியை கொடுத்த பிறகு நீ ஒன்றுமே ரிசல்ட் காட்டலையே ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மட்டும் பொறுப்பு இல்லை. ராமதாஸ் பாமகவினுடைய வரலாறு எல்லாமே வந்து பொறுப்பு. நீங்கள் எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி சேர்ந்ததுனால ஒரு சந்தர்ப்பாத கூட்டணியாக நீங்கள் பார்க்கப்பட்டீங்க. கடைசியாக 2014க்கு பிறகு 2025 வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான அரசியல் மையம் என்பது வந்து ஆன்டி மோடி எரா, ஆன்டி பிஜேபி எரா அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வெக்கம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் பிஜேபியை வந்து ஆதரிக்கிறீங்க. பிஜேபியினுடைய எல்லா வந்து ஒடுக்குமுறை சட்டத்திட்டங்களையும் வந்து ஆதரிக்கிறீங்க. கடைசியாக வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்தபோது கூட அன்புமணி ராமதாஸ் வந்து அது எதிர்த்து வாக்களிக்காமல் புறக்கணித்து விட்டு வெளியே போறாரு. இப்படி பச்சையான சந்தர்ப்பவாதியாக வந்து மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. மசோதாவுக்கு எதிர்த்து வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த கூட்டணியில் போய் சேர முடியாது. இப்படி அவர்களுடைய சந்தர்ப்பவாதத்தினால் இன்னைக்கு வந்து இந்த வீழ்ந்த நிலைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து காரணம். அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸை போல வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணல அப்படின்றது உண்மைதான். கேட்குறேன், என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும்? இப்போ 2 பேருடைய இவ்வளவு கோவப்படுறாரு அவரு, 2 பேர் பாலிடிக்ஸ்ல என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ். அவர் வந்து களத்திலிருந்து வந்த உருவான ஒரு இயல்பான தலைவர். இவர் வந்து திணிக்கப்பட்ட நியமனத்தின் மூலம் வந்த தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ். அவர் ஆரம்பத்தில் பேசும்போது தமிழே அவருக்கு வந்து வராது. அவர் மேடை பேச்சுகள்லாம் பேசுனீங்கன்னா ஒரு கட்டுப்போட்டு வந்து ஒரு செயற்கையான அந்த நீங்கள் தூர்தர்ஷனில் முன்னாடி வந்து தொலைக்காட்சி சீரியல்ல வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணி போடுவாங்க. மான்ஃபோர்ட்ல படிச்சாரு கொடைக்கானல். அது வந்து ஜுனூன் தமிழ் மாதிரி வரும். அந்த ஜுனூன் தமிழ்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னா, நான் வந்து போனேன், நீ வந்து கேட்டாய், அவர் வந்து சென்றால், மாமியார் உன்னை என்ன கேட்டார், இப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லட்சணத்துல தான் அவருடைய தமிழ் பேச்சே வந்து இருக்கும்.
தமிழகத்தை பற்றி ஒரு பரவலான ஒரு புரிதலோ அரசியல் அறிவோ களப்பணியோ எதுவும் அவருக்கு வந்து கிடையாது. அவர் படித்து எம்பிபிஎஸ் ஆனார், டாக்டர் ஆனார், கட்சிக்கு தலைவராக்குனாங்க, கேபினட் மினிஸ்டர் ஆக்குனாங்க. இப்படி அப்போவே ராமதாஸ் வந்து யோசிச்சிருக்கணும். ஜிகே மணியெல்லாம் வந்து நாயா பேயா வந்து சுற்றுறாரு, அலையிறாரு. அவருடைய மகனை வந்து நியமித்ததை கூட அந்த நியமன உத்தரவை வந்து அன்புமணி ராமதாஸ் கிழிச்சு போட்டாரு அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு. அதனால மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, ராமதாஸ் கூட டிராவல் பண்ண தலைவர்கள், அவர்கள் யாரும் இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வரல. அவங்க யாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் கூட நீங்கள் பேர் சொல்ல முடியாது. நம்ம காடுவெட்டி குரு ஒருத்தர் மட்டும்தான் இந்த சித்திரை முழுநிலவு கூட்டத்தில் கூட காடுவெட்டி குருவுக்கு தான் மக்கள் அப்ளாஸ் இருந்ததே தவிர மற்ற யாருக்கும் வந்து அந்த கைதட்டல் வந்து வரல. குடும்பத்தில் இல்லாத வேற யாரையும் தலைவராக கொண்டு வந்து வளர விடலை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து வன்னியர்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிற வன்னியர்களும் இது வந்து குடும்ப கட்சி, இதில் வந்து நமக்கு வந்து எதனால எந்த நன்மையும் இல்லை, இதை நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போவாங்க. இதுக்கு நான் முதல்ல சொன்ன அந்த கார்பரேட் கல்ச்சர் உதாரணத்தை பொருத்தி பார்த்துக்குங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக நல்லா வேலை செய்யக்கூடிய அந்த தலைவர்களை கொண்டு வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்சி இயல்பாகவே வந்து வளரும். ஜெயலலிதாவுக்கு 1000 விமர்சனம் சொன்னால் கூட அதிமுக தலைவர்கள் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அம்மா யாரை நினைச்சாலும் வந்து அமைச்சராக்கிடுவாங்க. காலையில் தினத்தந்தியை எடுத்து படித்து பார்த்தா திடீர்னு ஒரு குப்பன் சுப்பன் கூட அமைச்சராக்கி இருப்பாங்க. ஜெயலலிதாவுடைய நோக்கம் வந்து என்னன்னா வந்து ஒரு எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், சாதாரண தொண்டர்களை உயர்த்தணும் அப்படின்றது நோக்கம் இல்லை. தான் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு ஒரு சரியான அடிமைகள் தேவை. அந்த அடிமை வந்து யாரும் வளரக்கூடாது. அந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து செய்கிறாங்க. இங்கே அப்படியும் செய்யலை, நேர்மையாகவும் வந்து செய்யலை. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கிராமங்களுக்கும் அதிகம் போனவர் இல்லை. ஒரு சாதாரண வன்னிய மக்கள் எப்படி வாழ்வாங்க, வட மாவட்டங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது, என்ன நதி ஓடுகிறது, மக்கள் என்ன தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வறுமை ஏன் வந்து வட மாவட்டங்களில் விழுப்புரம், வட ஆற்காடு, தென்னார்காடு போன்ற மாவட்டங்களில் ஏன் வந்து அதிகமாக இருக்கிறது, தருமபுரி ஏன் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, அங்கேருந்து பெங்களூருக்கு மக்கள் ஏன் வந்து அதிகம் பிழைப்பதற்காக வந்து போகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கள யதார்த்தம் வந்து அவருக்கு தெரியாது. அவர் எந்த களப்பணியும் வந்து செய்யலை. இன்னொரு புறம் நீங்கள் வந்து அரசியலில் மாற்றத்தை நடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நீங்கள் களப்பணி செய்யாமல் வந்து கேரவான் அரசியல் மூலமாகவே, உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கூட அரசியல் செய்ய முடியும்னு காலம் வந்து மாறிடுச்சு. செல்போன் வந்துருச்சு, பழைய இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து நீங்க கால் எடுக்க அரிக்கன் லேம்பு கொண்டுட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாருன்னு அன்புமணியருடைய பார்வை. என்னுடைய கருத்து வந்து ரெண்டுமே வேணும். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடய நம்ம கட்சி வந்து வளர்க்கணும். களப்பணி தான் பிரதானம். களம் என்பது வந்து வேற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இணையத்தை பயன்படுத்துவர்கள், அதில் அரசியல் பார்க்குறவங்க அப்படின்றவங்க வந்து சிறுபான்மை தான். பெரும்பான்மை வந்து இதற்கு வெளியே தான் இருக்கு. அது நம்ம யூடியூப்பாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் டிவி சேனலாக இருந்தாலும் சரி, இதில் அரசியல் நிகழ்வுகளை பார்க்குறவங்க அப்படின்றது மொத்த மக்கள் தொகையில் ஒரு 5% குறைவாகத்தான் வந்து இருப்பாங்க. வெளியே தான் அந்த க்ரௌடை நீங்கள் ரீச் பண்ணணும்னு சொன்னால் ஃபீல்டு ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி தான் வந்து ஆகணும். இவர் சரியாக பண்ணலை, நிர்வாகிகளை வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லி தான் அவர் மகள் வழி பேரனை வந்து கொண்டு வராரு. மகள் வழியிலையும் ப்ரெஷர் போடுறாங்க. எதாக இருந்தாலும் நீ வந்து அவனுக்கு தான் கொடுக்குறீங்க, ஏன் எனக்குலாம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அவங்க போடுறாங்க. அப்படி வந்து குடும்ப சிக்கல்ல சிக்கி எல்லாம் டீல் பண்ண முடியாம ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அதுவும் ஒரு பிரச்சனை. அப்படி நான் இந்த ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வித்தியாசம் கேட்டதுக்கு காரணம், இந்த பாஜக 11 ஆண்டுகளாக அவங்க பாஜகவோட அலையன்ஸ் இருக்காங்கன்றதை குறிப்பிட்டீங்க. பாஜக வேணான்னு சொன்னேன், இந்த கால அன்புமணி பிடிச்சிக்கிட்டாரு, இந்த கால சௌமியா பிடிச்சிக்கிட்டாங்க, அழுகுறாங்க. அப்புறம் இல்லாம நான் வந்து என்னுடைய உடம்புக்கு நீ பணத்துக்கு தான் நீ கொல்லி வைக்கணும்னு சொன்னாரு, நான் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னேன், ஆனா அதை கேட்கவே இல்லை அப்படின்றத சொல்றாரு. இது நிறைய இடத்துல சொல்லப்படுது. பரவாயில்ல, ராமதாஸ் வந்து பிஜேபி வேணான்னு தான் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும், என்னதான் ஒரு ஜாதிவாதியா இருந்தாலுமே கூட பிஜேபி வேணான்னு தான் ராமதாஸ் சொல்றாரு. பட் அன்புமணி தான் அவரோட கேஸ்னால பிஜேபி பின்னாடி அந்த அலையன்ஸ் இருக்காங்கன்ற குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. அது குறித்து இதெல்லாம் ஒரு சப்பக்கட்டுங்க. 2021 தேர்தல் என்னாச்சு, 2019 தேர்தல் என்னாச்சு, 2014 தேர்தல் வந்து என்னாச்சு, இதுல எல்லாம் வந்து கூட்டணி வைப்பதற்கு வந்து என்ன காரணம்? அப்பெல்லாம் வந்து ராமதாஸுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து 2014 ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். ஆமா, 2014 ஜெயிச்சார் இல்லையா? அப்போ வந்து பாரதிய ஜனதா மூலம் வந்து மினிஸ்டர் ஆயிடலான்னு ஒரு கனவு இருப்பாரு. அவங்க ஒரு எம்பிக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.
இதனால வந்து இன்றைக்கு வந்து எதுவுமே நடக்கலைன்றதுனால வந்து நான் வந்து பிஜேபி கூட்டணி வேணாம்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து பச்சையான சந்தர்ப்பம். ஐடியாலஜிக்கலாலாம் அப்படிலாம் வந்து அவருடைய ட்ராக் ரெக்கார்டே வந்து அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்க 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்புமணி வந்து கேபினெட்ல இருக்கிறாரு, மத்திய அமைச்சரவையில் இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து இந்த மாதிரி இனப்படுகொலை நடந்து விட்டது. தேர்தல் அடுத்த வரப்போகுது, 2009 தானே, அந்த தேர்தல் வரப்போகுதுன்னு நாங்கள் வந்து விளைவிக்கிறோம். பதவி சுகத்தை வந்து ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேர்தல் சமயத்தில் வந்து நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் வந்து விலகுகிறோம், இப்படியெல்லாம் வந்து ட்ராமா போட்டவங்க தான் அது. அதனால் இவங்க 2 பேருக்குமே அந்த சம பங்கு வந்து இருக்கு. அதனால இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த சிக்கல் என்பது வந்து பணம், குடும்பம், அந்த எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் தான். ஆமா, இந்த சிக்கல் நீங்க இந்த வாரிசுகளுக்கு வந்து பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து இப்ப கலைஞருக்கே அந்த சிக்கல் வந்தது. இப்ப கலைஞருடைய இறுதி காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூக்க அழகிரி, அப்புறம் வந்து ராஜாத்தி அம்மாள் மூலமாக வந்து அவங்க வந்து கனிமொழிக்கு ப்ரெஷர் போடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து முக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் 70களில் இருந்து கட்சியில் இருக்கிறாரு. அவர் வந்து இயற்கையான ஒரு வாரிசாக வந்து இருக்கிறாரு. அழகிரியெல்லாம் வந்து திடீர்னு தென் மாவட்டங்களில் வந்து திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்லாம் கண்டுபிடிச்சி அங்கே எலெக்ஷனில் வந்து அவர் சொல்கிற மாதிரியே வந்து வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் வந்து அது மாதிரி வரும். இப்படியெல்லாம் அவர் வேலை செஞ்சு காமிச்சு ஒரு பயங்கரமான ஆர்கனைசரு. அவருக்கு பேச தெரியாது, இதெல்லாம் தெரியாதே தவிர தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்கள வழி நடத்துகிறதா இருக்கட்டும், தேர்தலை வெல்வதாக இருக்கட்டும், அப்படி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அவர் அப்படின்ற மாதிரி அவரை முன்னிறுத்தினாங்க. அவர் வந்து சண்டை போட்டார். அவரும் வந்து கேபினட் மினிஸ்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்போ கலைஞருடைய இறுதி காலம் வந்து நிம்மதியாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வழியாக அது வந்து ஏதோ அவங்களுக்குள்ள செட்டில் ஆகி வந்து ஸ்டாலின் வந்து தலைவரானது ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்டாலின் பதிலாக அழகிரி அழகிரிலாம் வந்திருந்தாருன்னா அவர் திராவிட மாடல், பிஜேபி எதிர்ப்பு அரசியல்லாம் பேசுவார் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் வந்து கிடையாது. அதே போல் வந்து இப்போ ராமதாஸினுடைய இந்த பாமகவினுடைய இந்த காலகட்டத்தை எடுத்து பார்க்கும்போது தர்க்கபூர்வமாக அது வந்து அதனுடைய இறுதி கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிருச்சோ அப்படின்ற நிலைமைக்கு வந்து. ஆனால் நிர்வாகிகள் மொத்தமாக இன்னைக்கு நீங்க ராமதாஸ் வந்து ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே கூட பெரும்பான்மையாக அவர்கிட்ட தானே இருக்காங்க. இவர் நடத்துகிற எந்த கூட்டத்துக்கும் மாவட்ட செயலரும் வர்றதில்லை, நிர்வாகிகளும் வரதில்லை, மொத்தமாக அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாருமே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பாண்டிச்சேரி பொதுக்குழுவிலேயே அந்த கூட்டம் முடிஞ்சோன்னா ராமதாஸோட காரையை மறைச்சிட்டாங்க எல்லாரும், அவரால் போக கூட முடியல. அவர் அடியாலாம் கூட்டு வந்தாங்கன்னார குற்றச்சாட்டுலாம் சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? கட்சியானா இப்ப ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கு. முதல்ல வந்து கட்சி வந்து வன்னிய மக்களிடம் ஒரு பெரும்பான்மை செல்வாக்கை பெற்றிருக்கிறதா அப்படின்றதோட ஒப்பிட்டு தான் வந்து பார்க்கணும். அந்த செல்வாக்கை வந்து கட்சி வந்து பெறவில்லை. அந்த இழந்து விட்ட கட்சியினுடைய பெரும்பான்மை வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸை ஆதரிக்கிறாங்க அப்படின்றது உண்மை. அதை வைத்து கொண்டு நீங்க ஒன்றும் வந்து செய்ய முடியாது. அன்புமணி ராமதாஸ் வந்து அப்பா ராமதாஸ் போட்ட அந்த சந்தர்ப்பவாத பாதையில வந்து பிஹெச்டி பண்ணி இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி, பாஜக கூட்டணியில சேர்ந்தாலும் மட்டும்தான் நாம் வந்து பிழைக்க முடியும், வாழ முடியும், அரசியல் செய்ய முடியும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அதற்கு மாற்று என்பது வந்து யோசிப்பதற்கு வந்து அவர் தயாராக வந்து இல்லை. எந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து இடிக்குது. அது விஜய் கூட கூட்டணியா, நாம் தமிழர் கூட கூட்டணியா அப்படின்னு பார்க்கும் பெட்டர் ஆப்ஷன் வந்து என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணியில தான் அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இருக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த கூட்டணியில நம்ம ராமதாஸ் வந்து மாறி மாறி கூட்டணி வைத்ததுனால இந்த வாட்டி வேற ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஒரு கால் திமுகவோட கூட்டணி வைப்பதற்கு கூட அவர் வந்து விரும்பி வந்திருக்கலாம். திமுக ஏற்கனவே வந்து அங்கே அரங்கம் நிறைந்து விட்டது, ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள நுழைய முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா, திமுகவில் சேர்ந்தால் வெற்றி பெற்றால் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து ஒரு தொங்கு நிலை சட்டமன்றம் வந்தால் கூட்டணி அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்கலாம். அது ஒரு ஆளுங்கட்சி என்ற முறையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். இவ்வளவு நாள் வந்து அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லாமல் இருந்துட்டோம். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம நிர்வாகிகளுக்கு வந்து ஏதாவது சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இப்படி ஒரு மாற்று ஆப்ஷன் அப்படின்ற முறையில் ராமதாஸ் வந்து யோசிக்கிறாரு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எப்படி வந்து திமுக வந்து தோக்கடிக்க ஒரு முயற்சியில் வந்து அமித்ஷா பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அமித்ஷா இதில் வந்து சேரணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இது வந்து சந்தர்ப்பவாத பார்வைகளுக்கு இடையே நடக்கின்ற வந்து ஒரு போட்டி. அதில் ஒரு சண்டை சச்சரவு தான் இந்த போட்டியை வந்து பார்க்க முடியும். அதனால் கட்சி அன்புமணிகிட்ட இருந்தாலும் வன்னிய மக்கள் வந்து அந்த கட்சியில் வந்து இல்லை. ராமதாஸ்கிட்ட வந்து கட்சியும் இல்லை, வன்னிய மக்கள்கிட்டையும் வந்து இன்னைக்கு வந்து செல்வாக்கு இல்லை.
இதுதான் யதார்த்தம். நிம்மதியும் இல்லை. ஆமா. இறுதியா ஒரு கேள்வி, பாமக இரண்டாக உடைகிறது, பாமக அழிகிறது, ராமதாஸ் கண் கலங்கி ராமதாஸ் இருக்கார் அப்படின்ற மாதிரியான டைட்டில் எல்லாம் பார்க்க முடியுது, அது மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியும். இதற்கு அனுதாபப்படணுமா இல்லை எப்படி பார்க்கணும்? பாமகன்ற கட்சி சேதப்படுத்தப்பட்டால், பாமகன்ற கட்சி உடைக்கப்படுகிறது, அல்லது ராமதாஸ் அரசியலேருந்து விலகிறாரு, இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அது தமிழ்நாட்டுக்கு இழப்பா நல்லதா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை முதல்ல இதற்காக வன்னிய சமுதாய மக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க ஆல்ரெடி திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு மற்ற கட்சிகள்கிட்ட தான் பெரும்பான்மையாக வாக்குகளை அளிக்கிறாங்க. ஒரு சிறுபான்மை பிரிவு தான் பாமகவிற்கு வாக்களிக்கிறது. முதல்ல வன்னிய மக்களுக்கு இதனால எந்த இழப்பும் இல்லை. பிரதிநிதியே கிடையாதுன்றீங்க. முதல்ல பிரதிநிதியே அவங்க இல்லை அப்படின்றத நான் வலியுறுத்தி சொல்றேன். அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசியலுக்கு இழப்பா அதை தான் சொல்ல வரேன். தமிழ்நாடு அரசியல் என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா, அதனுடைய பாசிசம், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்குது. அந்த போராட்டத்தை மீறி தான் இங்கே நலத்திட்டங்கள் வருவதாக இருக்கட்டும், அல்லது நிதி வேண்டும் என்று உரிமை குரல் எழுப்புவதாக இருக்கட்டும், அந்த மையத்தில் தான் இங்கே தமிழ்நாடுனுடைய அரசியல் என்பது இடம் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பிஜேபி கூட்டணியில் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமகவை தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக ராமதாஸ் அவர் ஆக்டிவாக இருக்கும்போது அறிக்கை விடுவார், ஒரு நிழல் அமைச்சரவை நியமிப்பார், ஒரு பட்ஜெட் வந்ததுன்னா இதெல்லாம் செய்வார், இதெல்லாம் விடுவார், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் பாமகவினுடைய தேவை என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குதா அப்படின்னு வன்னிய மக்களுக்கும் அந்த தேவை இல்லை. இதர ஒடுக்கப்படுகின்ற மக்கள் ஏற்கனவே அதில் அவங்க பாமகவை ஒரு சாதிய கட்சியாக தான் பார்க்குறாங்க. அடுத்தபடியாக இவர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மற்ற நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதிக்கான கொள்கை, இது அத்தனைக்கும் வில்லனாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட இவ்வளவு நாள் பயணித்து பாவம் செய்துவிட்டு இன்னைக்கு பிராயச்சித்தம் தேடுவது போல அவர் பேசுகிறாரு. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது பாமகவினால் எந்த பயனும் இல்லை, அது உடைந்து போவதனால் எந்த நட்டமும் இல்லை. ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இப்போ நன்றி. மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.